சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திடலாம். திமுகவின் ராஜேந்திரன் அவர்கள், பாமகவின் அதாவது என்டிஏ கூட்டணியில் பாமகவின் எஸ் சதாசிவம் அவர்கள், தாவேகாவின் சிவகுமார் அவர்கள், நாத்தாக்காவின் குணசீலா அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க. சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 2,36,088 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதுல ஆண் வாக்காளர்கள் 1,14,816 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,21,224 பேரும், மூன்றாம் பாலினம் 48 வாக்காளர்களும் இருக்கிறாங்க. அடுத்ததா வயது வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் நாம பார்க்கலாம். தொடர்ந்து சாதி வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் பார்க்கலாம். இதுல எந்தெந்த சாதியினர் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது வன்னியர், செட்டியார், ஆதி திராவிடர், இஸ்லாமியர், சௌராஷ்டிரா, முதலியார், கிறிஸ்தவர், உடைய நாயுடு, பூயர், வட இந்தியர், கொங்கு வேளாளர், நாடார், தேவேந்திர குல வேளாளர், பிராமணர், ஆசாரி, பொக்கிஷ கொள்ள நாயக்கர், அருந்ததியர், சோழிய வெள்ளாளர் போன்ற சாதியினர் இந்த தொகுதியில இருக்கிறாங்க. சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் எடுக்கப்பட்ட அந்த முடிவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திமுக 51.5%, அஇஅதிமுக 42.8%, நாத்தாக்க 4% எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக 50.5%, அஇஅதிமுக 40.4%, நாத்தாக்க 5.8% எடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து 2026 தேர்தலில் நம்முடைய மின்னம்பலத்தின் மெகா சர்வேயின் கருத்து கணிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது திமுக 46%, அஇஅதிமுக 34%, தாவேக 15%, நாத்தாக்க 5% எடுத்திருக்கிறாங்க. சேலம் வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவும் பாமகவும் மோதக்கூடிய ஒரு தொகுதியா தான் இது பார்க்கப்படுகிறது. இங்க வன்னியர் வாக்குகளும் இருப்பதால் பாமக இந்த தொகுதியில போட்டியிடுறாங்க. திமுக வசதியாக 12% இடைவெளியில் முன்னிலை வைக்கிறது.